ராகு கேது பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2016 2017 சிம்மம். சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் வேலையாட்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மூலிகை வகைகளால் அதிக ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களை சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள். பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீர்கள். மேலதிகாரிகளின் உங்களை குறை கூறினாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்வது நல்லது. முக்கிய பதிவேடுகளை கவனமாக கையாளுங்கள். சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் அலுவல் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உங்களை வழக்கில் சிக்க வைக்க சிலர் முயல்வார்கள். சம்பள பாக்கியை போராடி பெறுவீர்கள். ஏமாற்றங்களும் மறைமுக அவமானங்களும் அவ்வப்போது வந்து செல்லும். கடின உழைப்பால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவீர்கள். கணினி துறையினருக்கு பார்வை கோளாறு, தசைப்பிடிப்பு நீங்கும். புதிய சலுகைகள் கிடைக்கும். கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் மாணவ மாணவிகள் விளையாட்டை குறைத்து படிப்பில் அக்கறை செலுத்துங்கள். தெரியாதவற்றை வகுப்பாசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அலட்சிய போக்குடன் கடைசி நேரத்தில் படிக்கும் பழக்கம் வேண்டாம். குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் இக்காலகட்டத்தில் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண்பீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பும் உதவியும் கிட்டும். அரசு காரியங்கள் தடையில்லாமல் முடியும். மனைவி வழியில் நல்ல செய்தி வரும். அவ்வப்போது குடும்பத்தில் சலசலப்பு, கடன் பிரச்சனை, வீடு பராமரிப்பு செலவு, வாகன விபத்து, சிறு சிறு நெருப்பு காயங்கள், வாயு கோளாறு வந்து நீங்கும். ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். கருத்து வேறுபாடு மறைந்து அன்னையின் அன்புக்குரியராக திகழ்வீர்கள். வீடு வாகன வகையில் நல்ல அனுகூலமான சூழ்நிலையும் வளர்ச்சியும் காத்திருக்கிறது. தேவையான புதிய மாறுதல்களை செய்து மகிழ்வீர்கள். புத்திரர்களின் உடல்நிலை, கல்வியில், வளர்ச்சியில் அக்கறை தேவைப்படும்.